சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிட்சர்லாந்தின் அச்சுத்துறையில் 30 ஆண்டுகால முன்னோடிகள் சேகர் சுவிஸ் பதிப்பகம். சுவிட்சர்லாந்தில் நாளை விடுமுறைக்கு பின்னரான வார இறுதி நாட்கள் வருவதால் முக்கிய சில இடங்களில் சாலை போக்குவரத்துகள் நெரிசலுடன் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏராளமான வாகன ஓட்டிகள் புறப்படுவதால் சுவிஸ் சாலைகளில் கணிசமான அளவு போக்குவரத்து மற்றும் இடையூறுகள் ஏற்படும் என வாகன ஓட்டிகளுக்கு பெடரல் சாலைகள் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. E2 மற்றும் A13 நெடுஞ்சாலைகளில் குறிப்பாக கோத்தார்ட் மற்றும் சான் பெர்னார்டினோ சுரங்கப்பாதைகளில் வழக்கத்தை விட அதிக போக்குவரத்து எதிர்பார்க்கப்படுகிறது. கிரேட் செயின்ட் பெர்னார்ட் சுரங்கப்பாதை, சிம்ப்ளன் பாஸ், அதேபோல் லோட்பெர்க் மற்றும் சிம்ப்ளான் வழியாக ரயில் பாதைகள் கோத்தார்ட் சுரங்கப்பாதையை தவிர்க்க மாற்று வழிகளாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விகிதம் 2.4% இருந்து 2.3 ஆக குறைந்தது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் அறிவித்தபடி மாத இறுதியில் 1,06,957 பேர் பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது மார்ச் மாதத்தை விட 1,636 குறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பருவகால விளைவுகளுக்கு ஏற்ப வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குளிர்கால மாதங்களில் கட்டுமானம், விவசாயம் மற்றும் கேட்டரிங் துறையில் வேலை குறைவாக இருப்பதால் வேலையின்மை விகிதம் பொதுவாக பருவகால ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து பள்ளிக்கூடங்களில் காசாவுக்கு ஆதரவாக மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் பரவி வருகின்றன. லுசேர்ன் மற்றும் சுரிச்சில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு பள்ளி நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது மாணவர்கள் ஜெனீவாவில் உள்ள உனிமெயில் கட்டிடத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை சட்டவிரோதமான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட சிலர் எடுத்த முடிவிற்கு தாங்கள் வருந்துவதாக ஜெனீவா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் உள்ளே முற்றுகையிட்டதாகவும் அவர்கள் கூடாரங்கள் அமைத்து அங்கே உணவு உட்பட அனைத்து முன் ஆயத்தங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்கலைக்கழகம் காசா மீதான அதன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் மற்றும் இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்களுடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் குவிந்திருந்த மாணவர்கள் சிலர் பாலஸ்தீன கொடிகளுடன் காணப்பட்டனர். பாலஸ்தீனத்தை விடுதலை செய், இனப்படுகொலையை நிறுத்து என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இணைய மோசடி அறிக்கைகள் 2023 2ஆம் பாதியில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோசடியான வேலை வாய்ப்புகள் மற்றும் காவல்துறையில் இருந்து வரும் அழைப்புகள், போலி மின்னஞ்சல்கள் மற்றும் போலி விளம்பரங்கள் என பல முறைகளில் மோசடிகள் இடம்பெறுவதாக சைபர் செக்யூரிட்டிக்கான புதிய பெடரல் அலுவலகம் கடந்த திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில் 30,331 இணையச் சம்பவங்களின் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் 16,951 ஆக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்தும் பல மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் கிரிமினல் போலீசாரின் இணையதளம் அண்மையில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் சுவிட்சர்லாந்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் டுட்டி என்கின்ற ஆன்லைன் கொள்வனவு இணையதளம் போன்ற போலி இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் மோசடி இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளது. உண்மையான இணையதளத்தில் இருந்து பொருட்களின் தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி அவர்கள் அதனை வாங்க விருப்பம் தெரிவித்த பின்னர் கொள்வனவு செய்வதற்கான லிங்க் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் அதே பொருளுடன் அவர்கள் வடிவமைத்து வைத்த அதே போன்ற போலி இணையதளம் ஓப்பன் ஆகிறது. பின்பு வாடிக்கையாளர்கள் போலியான இணையதளத்தில் தங்களது கிரெடிட் கார்டு தகவல்களை வழங்கி பணம் செலுத்துவதாகவும் குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் சைபர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி. தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள். மிக்க நன்றி.